அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். கடந்த வீடியோவில் நம்ம மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு என்ற ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு பேதுரு சொன்னார் இல்லையா? அதை குறித்து நம்ம பார்த்தோம் கடந்த வீடியோவில். எப்படி என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுது அப்படின்றத உங்களுக்கு ஒரு உதாரணம் மூலமாக நான் சொல்லியிருக்கிறோம். இப்போ என்னுடைய கார் அவர் எடுத்துக்கிட்டார் இல்லையா? என்னுடைய பாவம் என்ற கார், என்னுடைய பாவ மனுஷன் அவரோடு கூட சேர்ந்து செத்து போயாச்சு. என்னுடைய பாவ மனுஷன் இயேசு மரணத்தோடு கூட சேர்ந்து செத்து போயாச்சு, இறந்தாயிடுச்சு, பாவம் செத்து போச்சு. இப்போ அவருடைய காரை எனக்கு கொடுத்துட்டாரு. அவருடைய கார்ன்றது என்னன்னாக்கா, எனக்கு எப்படி சொந்தமானது ஒரு கார் இருக்குதோ அந்த காருக்குள்ள எப்படி எனக்கு உண்டானதெல்லாம் நான் வச்சிருந்தனோ அதே போல அவருக்கு சொந்தமான கார் இருக்குது. அந்த காருக்குள்ள அவருக்கு உண்டானதெல்லாம் அந்த காரில் வச்சுக்கிறாரு. ஸோ அந்த கார் எது? இயேசுனுடைய கார் எது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய நீதி, அவருடைய நீதி. என்னுடைய நீதி கிடையாது. என்னுடைய பாவமெல்லாம் அவர்கிட்ட போயிடுச்சு, எனக்கு சொந்தம் வந்தெல்லாம் அவர்கிட்ட போயிடுச்சு. அவருக்கு சொந்தமானது நீதியும் பரிசுத்தமும் அன்பும் சமாதானமும், இதெல்லாம் அவருக்கு உண்டானது. ஸோ அவருக்கும் உண்டானது எல்லாமே அந்த காருக்குள்ள இருக்குது. அந்த கார் தான் எனக்கு கொடுத்துட்டாரு, நீ எடுத்துன்னு போமா அப்படின்னு. அவர் ரத்தத்தினால நான் கழுவப்பட்ட பிறகுதான் நான் பரிசுத்தமானேன். நான் பரிசுத்தமாயிட்டேன். என் பாவ மனுஷன் செத்துட்டான். என்னுடைய ஆவிக்குரிய மனுஷன் புதுப்பிக்கப்பட்டான், புதுசா மாறிட்டான், பரிசுத்தமாயிட்டான். அந்த பரிசுத்தத்துக்கு அடையாளம் தான் மீட்பின் ஆடை. மீட்பின் ஆடைய, அந்த பரிசுத்தமாக்கப்படுறதுக்கு உரிய ஆடைய, மீட்பின் ஆடைய சிலுவையில் இருந்து நமக்கு இயேசு சாமி கொடுக்கிறாரு. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த மீட்பின் ஆடைய இயேசு சாமி கொடுக்கிறாரு. இந்த மீட்பின் ஆடைய நம்ம மேல போத்திக்கிட்டு, நம்ம மேல அந்த மீட்பின் ஆடையினால நம்மளை மூடி, நம்மளை என்ன தெரியுமா பண்றாரு? பிதாவுக்கு புள்ளியாக பிதா கரத்துல நம்மளை ஒப்பு கொடுக்கிறாரு. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்துமாவும், ஒவ்வொரு மனிதனுடைய பாவம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட பிறகு அந்த ஆத்துமாவை பரிசுத்தம் என்ற ஆடையினால மூடி, மீட்பின்ற ஆடையினால மீட்டு எடுத்துட்டாரு. பாவத்திலிருந்து என்னை மீட்டு எடுத்துட்டாரு இல்ல, என்னை விடுதலை ஆகிட்டாருல்ல. அந்த மீட்பின் ஆடைய, நான் பாவத்திலிருந்து மீட்டு எடுத்துட்டேன், நான் பரிசுத்தமாயிட்டேன் அப்படின்றதுக்கு அடையாளமா பரிசுத்தம் என்ற ஆடையை என் மேல மூடி, பிதாவுக்கு பிள்ளையா என்ன இயேசு சாமி ஒப்பு கொடுக்கிறாரு. இந்த ஆடை, இந்த பரிசுத்தம் என்ற ஆடை என் தகப்பன், ஆதி தகப்பன் ஏதேன் தோட்டத்துல அதை இழந்துட்டாரு. அந்த பரிசுத்தத்தை இழந்துட்டாரு. பிதாவாகிய தேவன் நம்ம ஆதி பெற்றோருக்கு இந்த பரிசுத்தத்தினால தான் மூடி வச்சிருந்தாரு. இந்த பரிசுத்தம் என்ற ஆடையினால அவங்க மூடப்பட்டு இருக்கிறதுனால தான் அவங்க ஆடை மேல இல்லாம இருந்து கூட ஒரு குழந்தைய போல இருந்தாங்க.
ஸோ அவங்க பாவம் எப்போ உள்ள வந்து நுழைஞ்சிச்சோ அப்போ என் மேல இருந்த பிதாவாகிய தேவன் என் மேல பரிசுத்தம் என்ற ஆடையினால என்னை மூடி வச்சிருந்தாரு பாரு, அந்த பரிசுத்தம் என்ற ஆடை போயிடுச்சு, தொலைஞ்சிடுச்சு. அப்படி தொலைந்து போன அந்த ஆடைய, அந்த பரிசுத்தம் என்ற ஆடைய இயேசு சாமி அவர் மரணத்தின் மூலமாக என் பாவத்தை எல்லாம் சுமந்து என் பாவத்துக்கு பரிகாரம் செய்து அந்த பரிசுத்தம் என்ற ஆடையை எனக்கு வாங்கி தராரு. பிதாக்கிட்ட அந்த பரிசுத்தம் என்ற ஆடை எனக்கு வாங்கி கொடுத்து அந்த ஆடையினால என்னை மூடி, இந்தாப்பா உன் புள்ள, எழுந்து போன அந்த ஆடை திரும்ப இந்த பிள்ளைக்கு கிடைச்சிடுச்சு, இந்தா இது உன் புள்ள அப்படின்னு இயேசு சாமி ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்மாவையும் பிதாவுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறாரு. அப்படி ஒப்பு கொடுக்கறதுனால நம்ம யாரா மாறுறோம்னா பிதாவுக்கு பிள்ளையா மாற்றப்பட்டுட்டோம். இப்போ அப்பா பிதாவே அப்படின்னு அந்த கூப்பிடக்கூடிய அந்த பாக்கியம், அந்த உரிமை என் ஆதி பெற்றோர் ஏதேன் தோட்டத்தில் இழந்துட்டாங்க இல்லையா, அந்த இழந்து போன அந்த உரிமையை, அப்பா பிதாவின் கூப்பிடக்கூடிய அந்த உரிமையை இயேசு சாமி எனக்கு வாங்கி கொடுத்துட்டாரு. இப்போ நான் பரலோக தகப்பன அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிடக்கூடிய உரிமை எனக்கு கிடைச்சிச்சு. நான் பிதாவுக்கு பிள்ளையா மாறிட்டேன். நான் பிதாவுக்கு பிள்ளையாக மாற்றப்பட்டுட்டேன். இப்போ நான் பிதாவுக்கு பிள்ளையா மாற்றப்பட்டதனால அவருக்கு உண்டானது எல்லாமே, பிதாவுக்கு உண்டானது எல்லாமே இயேசு சாமிக்குள்ள கொடுத்தாரு. இயேசு சாமி என்ன பண்ணாரு, அவருக்கு உண்டானது எல்லாமே நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு. அதான் அவர் நமக்கு கொடுத்த கார். என் காரை நீ ஓட்டின்னு போ, இது எனக்கு உண்டான கார், எனக்காக கொடுக்கப்பட்ட காரு. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. நீ போ, உலகெங்கும் சென்ற நற்செய்தியை அறிவித்து பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் கொடுங்கள். நான் எதெல்லாம் உங்களுக்கு போதித்தேனோ அதெல்லாம் நீங்க போய் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து என்னுடைய சீடராய் மாற்றுங்கள் அப்படின்ற அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறாரு. அவர் பெற்றுக்கொண்ட அந்த வானத்திலும் பூமியிலும் இருந்த அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்துட்டாரு. இப்போ இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் மூலமாக அவருக்கு உண்டானது எல்லாமே அந்த கார்ல இருக்குது. அந்த கார்ல இருக்கிறது எல்லாமே எனக்கு சொந்தமாயிடுச்சு. அவருடைய பரிசுத்தம் என்னுடைய பரிசுத்தமா மாறிடுச்சு. அவருடைய நீதி என்னுடைய நீதியா மாறி போச்சு. நான் நீதிமான் ஆக்கப்பட்டேன். யாரால? அவருடைய நீதி, இயேசு கிறிஸ்துவுடைய நீதி தான் என்னுடைய நீதியா மாறிடுச்சு. அவருடைய பரிசுத்தம் தான் என் பரிசுத்தமா மாறிடுச்சு. இது தாங்க ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு உரிய அதிகாரம், ரட்சிப்பினால் ஏற்படுகிற சந்தோஷம். நான் எப்படியெல்லாம் இந்த உலகத்துல நான் வாழ்ந்திருந்தேன், எப்படி இருந்தேன், என்னை கேப்பார் நேப்பாரே இல்லையே, என்னை ஒருத்தர் தேடி வந்தாரே, என் பாவத்தையெல்லாம் சுமந்தாரே, என் பாவத்துக்கு நான் பரிகாரம் பண்ண வேண்டிய இடத்துல அவர் பரிகாரம் செய்தாரே, என்னை பாவத்திலிருந்து மீட்டு எடுத்தாரே, எனக்கு விடுதலை கொடுத்துட்டாரே, எனக்கு சந்தோஷம் சமாதானம் வந்துடுச்சே, அழுந்துகிட்டு இருந்தனே என் கண்ணீரை தொடச்சிட்டாரே, ஆனந்த கழிப்பா மாத்திட்டாரு. இன்னைக்கு என்ன அவர் புள்ளியா மாறிட்டுனே, எனக்கு உரிமை கிடைச்சிச்சே. பாவம் மன்னிக்க போறதுக்கு முன்னாடி அப்பா கிட்ட போக முடியாது. தடை, பாவம் என்ற தடை திரைச்சிலியா இருந்துச்சு. இப்போ அந்த திரைச்சில அந்த தடை ஏசாமி சிலுவையில் உடைச்சிட்டாரு. தடையெல்லாம் நீக்கப்பட்டுச்சு. இப்போ நான் ஃப்ரீயா போறேன் அப்பா கிட்ட. ஏன்னா அந்த உரிமை எனக்கு கிடைச்சிச்சு.
ஸோ இதுதான் அந்த காருக்குள்ள இயேசுவினுடைய காரு. அவருடைய நீதி, அவருடைய பரிசுத்தம், அவருடைய சந்தோஷம், அவருடைய சமாதானம், அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய நற்காரியங்கள் எல்லாமே அந்த காருக்குள்ள இருக்குது. அதெல்லாம் எனக்கு சொந்தமாயிடுச்சு. நீ எடுத்துன்னு போ, என் காரை நீ எடுத்துன்னு போ. எனக்கு உண்டானதெல்லாம் உனக்கு உரிமையானது, உனக்கு சொந்தமானது. அது நீ எடுத்துக்கோ, இந்த கார் எடுத்து நீ போன்னு எனக்கு அந்த காரை கொடுத்துட்டாரு. அதுதான் ரட்சிப்பு என்ற கார். நீதிமான் ஆக்கப்பட்டுட்டேன், சந்தோஷம். இவ்வளோ நாள் பாவத்தால சாத்தான் என்னை கட்டி வச்சிருந்தான். ஒரு சிறைச்சாலையில போட்டு அடிச்சு வைக்கிற மாதிரி பாவம் என்ற சிறைக்குள்ள சாத்தான் என்ன அடிச்சு வச்சிருந்தான். இப்ப ஏசாமி வந்து கட்டெல்லாம் உடைச்சிட்டாரு. என்னை அந்த பாவத்திலிருந்து, அந்த பாவ சிறையிலிருந்து என்னை விடுதலை ஆக்கிட்டாரு. நான் இப்ப விடுதலை பெற்றுக்கொண்டேன். நான் விடுதலை ஆக்கப்பட்டேன். எதிலிருந்து? பாவத்திலிருந்து நான் விடுதலை ஆக்கப்பட்டேன். சந்தோஷம், ஒவ்வொரு நாளும் சந்தோஷம். காலையில் எழுந்து நைட்டு படுக்கிற வரைக்கும், படுத்து நான் எனக்கு கண் உறக்கம் வர வரைக்கும் இந்த ரட்சிப்புன்ற சந்தோஷத்துல, இந்த ரட்சிப்புன்ற சந்தோஷத்தை நான் அனுபவிக்கிறேன். இந்த அனுபவம், இந்த சந்தோஷம் யார் கொடுத்தது? இயேசு கொடுத்தாரு. அவருக்குரியது எனக்கு கொடுத்துட்டாரு. அவருக்குரியது எனக்கு கொடுத்துட்டாரு. சோ இந்த ரட்சிக்கப்பட்ட இந்த அனுபவத்துக்குள்ள வந்தவங்க, அவங்களுக்கு வந்து அளவில்லாத ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷத்தின் மூலமா தான் அவங்க ஆண்டவரை துதிக்கும் போது, ஆண்டவரை பாடும்போது தன்னை அறியாமையே அவங்க சரீரம் ஆடுது, தன்னறியாமே நடனம் வருது. ஏன்? எனக்கு விடுதலை கொடுத்தாரே. எவ்வளோ பெரிய சந்தோஷம். இந்த சந்தோஷம்தான் புதிய அபிஷேகம். புதிய திராட்சை ரசத்தை புதிய துரித்தில தான் ஊத்தி வைக்கணும்னு ஏசாமி சொன்னாரு. புதிய ரசத்தை பழைய துரித்தில ஊத்தி வைக்க கூடாது. புதிய ரசத்தை எடுத்து பழைய துரித்தில ஊத்தி வச்சேன்னா அந்த பழைய துரித்தி கிழிஞ்சிடும். துரித்தின்றது பை மாதிரி. இப்போ வாட்டர் கேன் நம்ம வச்சிருக்கோம். அப்பெல்லாம் துணியில வந்து வாட்டர் கேன்னா தண்ணி அதை ஊற்றி வைக்குவாங்க. அந்த தண்ணி கீழே எல்லாம் சிந்தாது. அதில் தான் திராட்சை ரசத்தை கூட ஊற்றி வைப்பாங்க. பழைய அந்த துருத்தியில திராட்சை ரசத்தை ஊற்றி வச்சா புது ரசத்தை கிழிஞ்சிடும். ஏன்னா புது ரசம் வீரியமா இருக்கும், பழசு வந்து வீரியம் கம்மியா இருக்கும். அதனாலதான் ஏசாமி சொன்னாரு, புதிய துருத்தியில புதிய ரசத்தை ஊத்தணும். புதிய ஏற்பாட்டின் காலத்துல ரட்சிக்கப்பட்ட நமக்கு புதிய அபிஷேகம். பழைய ஏற்பாட்டு காலத்துல பேய் ஓட்டுறதுக்கு, நோயை தீர்க்கிறதுக்கு வானத்தில் அந்த அதிகாரம் எல்லாம் கிடையாது. புதிய ஏற்பாட்டில் வாழற நமக்கு, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்கப்பட்ட நமக்கு தான் அந்த அதிகாரம். சாத்தான் மேல அதிகாரம், வானத்து மேல அதிகாரம், பூமி மேல அதிகாரம், சாத்தானுடைய கிரியை மேல நம்மளுக்கு அதிகாரம். அவர் ரத்தத்தினால நம்மளை கழுவி நம்மளை ராஜாக்களும் ஆசாரி திருக்கூட்டம் ஆக்கினார் அப்படின்னு வெளிப்படுத்துற விசேஷம் 1வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குமா. அவர் ரத்தத்தினால நம்மளை கழுவி நம்மளை ராஜாக்களும் ஆசாரி திருக்கூட்டம் ஆக்கினாரு. யாரு? ஏசாமி. இந்த சந்தோஷம் தாங்க ரட்சிக்கப்பட்ட நமக்கு. சாத்தானுக்கு நல்லா தெரியும் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு இந்த ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை எடுக்க முடியல. ரட்சிக்கப்பட்டுதான் இருக்கிறாங்க, ஆனா இந்த உரிமைய அவங்களால எடுத்து சொந்தம்
கொண்டாட மாட்டேங்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க, அதிகாரம் பெற்றவங்க இன்னொருத்தர்கிட்ட போய் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. எனக்கு அப்போ அவங்க அந்த ரட்சிப்பினுடைய மேன்மை, அந்த ரட்சிப்பினால வந்த அதிகாரம் என்னன்னு அவங்களுக்கு தெரியல. இப்போ நான் இயேசுனுடைய காரை ஓட்டி நான் வரேன். ரட்சிப்புன்ற காருக்குள்ள நான் உட்காந்துக்கின்னு நான் பிள்ளையா மாற்றப்பட்டுட்டேன், எனக்கு எல்லா அதிகாரமும் கிடைக்குது, என்னை ராஜாவா மாத்திட்டாரே அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல நான் காரை ஓட்டின்னு வரேன். இப்போ சாத்தானுக்கு எப்படி இருக்கும்? சாத்தான் இப்ப என்னை பார்க்கறான். முன்ன என்னை அடிமையா வச்சிருந்தான், அவன் கீழே நான் இருந்தேன். அவன் இஷ்டத்துக்கு என்னை போட்டு தள்ளி அடிச்சு வச்சு கண்ணீரும் கம்பளியும் வேதனையும் நோயும் நொடியும் பல பிரச்சனை கொடுத்து என்ன அடின்னு அடிச்சு சித்திரவதை பண்ணான். இப்போ நான் விடுதலை ஆயிட்டேன். இப்போ ஏசுன்ற காருக்குள்ள நான் வந்திருக்கிறேன். நான் வர்றத சாத்தான் பார்க்கறான். அவனுக்கு எப்படி இருக்கும்? அவனுக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆஹா, இப்போ நீ அந்த காருக்குள்ள நீ போறியா? அவன் ஆச்சரியமா பார்க்கறான் நம்மள. இதை நீங்க புரிஞ்சுக்கணும்னாக்கா ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேங்க. இந்த செய்தி மற்ற தெய்வத்தினுடைய நாமங்களை நம்ம வாயால் உச்சரிக்க கூடாதுன்னு நம்மளுக்கு வேதத்தில் எழுதியிருக்கு. ஏன்னா என்னுடைய வீடியோவை நிறைய இயேசு கிறிஸ்து அறியாத மக்கள் பார்க்குறாங்க, இஸ்லாமிய சகோதரர்கள் பார்க்குறாங்க, பஞ்சபூதங்களை வணங்குறவங்க என்னுடைய வீடியோவை பார்க்குறாங்க, நிறைய பேர் பார்க்குறாங்க. அவங்க கமெண்ட்ஸில் நிறைய விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். இப்போ பாம்பு ஒன்று இருக்குதுங்க. பாம்பு கீழே ஊர்துன்னு போக சொல்ல மேலே கருடன் வருது. கருடன் இந்த பாம்பை பார்த்துச்சுன்னா கருடன் சும்மா விடுமா? என்ன பண்ணுது? உடனே அந்த பாம்பை கொத்தி எடுத்துட்டு போய் சாப்பிட்டுடுது. எது? கருடன் இந்த பாம்பை கொத்திக்கின்னு போயிட்டு சாப்பிட்டுடுது. இப்போ இந்த கருடன் கிட்ட சில பாம்புகள் கருடன் கிட்ட தப்பிச்சுக்குது. அது சாப்பிடுறது தப்பிச்சுக்குது. ஸோ இப்போ இந்த பாம்பு சிவனுடைய கழுத்துல சுத்திக்கி நிற்குது. பாம்பு சிவனுடைய கழுத்துல சுத்திக்கி நிற்குது. இப்போ இந்த பாம்பு கேட்குது, மேலே பறந்து நிற்குது பாரு கருடன். அந்த கருடனை பார்த்து கேட்குது, கருடா சௌக்கியமான்னு கேட்குது பாம்பு. சௌக்கியமா இருக்கிறியா கருடா அப்படின்னு பாம்பு கேட்குது. அப்ப கருடனுக்கு எப்படி இருக்கும்? இப்ப நீ எந்த இடத்துல இருக்கிற? சிவனுடைய கழுத்தில் தானே நீ சுத்திக்கின்னு இருக்கிற. இப்ப நீ சிவனுடைய கழுத்தில் இல்லாத கீழே நீ நவுந்து போனியனாக்கா இந்த பேச்சு நீ என்ன, இந்த வார்த்தை என்ன கேட்பியா? நீ உன்னை சும்மா விடுவனா? நான் ஒரே கொத்தி எடுத்துட்டு போய் உன்னை தனி நசுக்கி போட்டுற மாட்டேன். இப்ப நீ எங்க இருக்கிற? பாதுகாப்பான ஒரு இடத்துல இருக்கிற. நீ பாதுகாப்பான இடத்துல இருக்கிறதுனால இந்த வார்த்தை நீ என்ன கேட்கிறியா? கருடா சௌக்கியமா? பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தமுள்ளது. கருடன் சொல்லுது. கருடன் பிசாசே. நம்மளை இரையாக்கி நம்ம பாம்பு போல வளைஞ்சி நெளிஞ்சு இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்தோம். நம்ம கருடன் தான் பிசாசு. அந்த பாம்பு போலதான் நம்ம இருக்கிறோம். இப்ப இந்த பாம்பு எங்க போய் சுத்தி? சிவனுடைய கழுத்துல சுத்தி இருக்குது. பாதுகாப்பான ஒரு இடத்துல இப்ப இருக்குது இந்த பாம்பு. இப்ப இந்த பாம்பு இந்த கருடன் கொத்தி சாப்பிட முடியுமா? ஏன்னா பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, சிவன் இருக்கிறார். இது இயேசுவை அறியாத மக்களுக்காக சொல்ற உதாரணம். இது நீங்க புரிஞ்சுக்குவீங்க. என் வீடியோ நீங்க பார்க்கறதுனால இந்த உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேங்க. கிறிஸ்து உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. வசனம் பைபிள்ல தான் இருக்குது.
இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் இரத்தம் என் மேலே, நெருங்காது சாத்தான். நேசரின் இரத்தம் என் மேலே, நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாதே, எந்த தீங்கும் தீண்டாதே. இப்போ ரட்சிக்கப்பட்ட நான் எங்க இருக்கிறேன்? இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்துக்குள்ள இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் தான் இயேசு கிறிஸ்துவோட காரு. அவருடைய ரத்தத்துக்குள்ள நான் இருக்கிறேன். சாத்தான் வர முடியுமா? நேசரின் ரத்தம் என் மேலே, நெருங்காது சாத்தான். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நான் கழுவப்பட்டு, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நான் முத்திரையிடப்பட்டிருக்கிறதுனால சாத்தான் என்னை நெருங்க முடியாது. சாத்தானுக்கு என்கிட்ட வேலை கிடையாது. சாத்தானுக்கு பயம். என் மேல இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் சாத்தானுக்கு பயம். இத உங்களுக்கு நான் வசனத்தின் மூலமாக இதை நான் சொல்றேங்க. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டிராமல், நியாய பிரமாணம்ன்றது பழைய ஏற்பாட்டு காலத்துல கொடுக்கப்பட்டது சட்ட திட்டங்கள். அந்த நியாய பிரமாணம் பாவத்தை சுட்டி காட்டும். 10 கட்டளை இருக்குதுல்ல, அது இது கொலை செய்யாதிருப்பாயாக, நீ கொலை செய், இது பாவம் அப்படின்னு பாவத்தை சுட்டி காட்டுறதுதான் நியாய பிரமாணம். நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. நியாய பிரமாணத்தின் கீழே பணி இல்ல, கிருபையின் கீழே இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள, இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய இரக்கத்துக்குள்ள நீ மறைக்கப்பட்டிருக்கிற. அதனால பாவம் உங்களை மேற்கொள்ளாது. பாவ சோதனை வரும், ஆனா நீ பாவம் செய்ய மாட்ட. மனம் திரும்பி பாவத்தை அறிக்கையிட்டு நீ இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படும் போது ஞானஸ்நானம் எடுத்த பிறகு பாவம் உன்னை மேற்கொள்ளாது. பாவ சோதனை வரும், ஆனா பாவம் செய்ய மாட்ட. மனுஷங்கிட்ட போய் பாவத்தை அறிக்கிட்டு திரும்ப அதே பாவத்தை செய்யறான் அப்படின்னா ரட்சிக்கப்படல, உன் பாவம் மன்னிக்கப்படலைன்ற அர்த்தம். என்னுடைய பாவ மனுஷன் இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தோடு கூட சேர்ந்து செத்துட்டான். பாவ மனுஷன் செத்துட்டான். செத்து போனவன் எப்படி உயிரா வர முடியும்? ஒரு செடி பிடிங்கி நெருப்புடி எரிச்சிட்டோம், அது சாம்பல் ஆயிடுச்சு. அந்த செடி திரும்ப முளைக்குமா? சாம்பலாந்து திரும்ப முளைக்குமா? அதே போலதான் நம்மளுடைய பாவம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு என்னுடைய பாவ மனுஷன் இயேசு கிறிஸ்து மரணத்தோட செத்துட்டான். பாவம் துணுக்காது, பாவம் வராது, பாவம் செய்ய முடியாது. சோதனை வரும், ஆனா பாவம் செய்ய முடியாது. பாவத்தின் நின்று ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 18வது வசனம் என்ன சொல்லுது? பாவத்தினின்று நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். பாவத்தினின்று நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு, பாவத்திலிருந்து நீ விடுதலை ஆயிட்ட. விடுதலை ஆயிட்ட பிறகு இப்போ நீ எதுக்கு அடிமையாயிட்ட? நீதிக்கு அடிமையாயிட்ட. நீதின்றது இயேசு கிறிஸ்துனுடைய நீதி, இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்தம், இயேசு கிறிஸ்துனுடைய நீதிக்கு நீ அடிமையாயிட்ட.
பாவத்துக்கு அடிமையாய் இருந்த நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு, பாவம் கழுவப்பட்ட பிறகு நீதிக்கு அடிமையாயிட்ட. இயேசு கிறிஸ்து தான் நீதி. அவருடைய நீதிக்கு நீ அடிமையாயிட்ட. இப்போ காருக்குள்ள நான் வந்து நிற்கிறேன். இயேசு கிறிஸ்துன்ற ரத்தம் என்ற காருக்குள்ள நான் வந்து நிற்கிறேன். அவருக்கு உண்டானதெல்லாம் எனக்குள்ள இருக்குது. இப்போ நான் யாருக்குள்ள வாழறேன்? இயேசு கிறிஸ்துக்குள்ள வாழறேன். அவருடைய ரத்தத்துக்குள்ள அவருடைய ஜீவன் இருக்குது, உயிர் இருக்குது. அந்த உயிருக்குள்ள நான் மறைக்கப்பட்டிருக்கிறேன். அதான் பவுல் சொன்னாரு, வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார். இப்ப நான் வாழறேன்னா ரட்சிக்கப்பட்டு அவருடைய நீதியில தான் வாழ்ந்து நிற்கிறேன். அவருடைய பரிசுத்தத்தில் தான் நான் வாழ்ந்து நிற்கிறேன். நான் வாழறது நான் இல்லை, எனக்குள்ள கிறிஸ்து வாழ்கிறார் அப்படின்னு பவுல் சொன்னதுக்கு அர்த்தம் தாங்க. வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார். சோ இந்த ரட்சிப்பின் சந்தோஷம், பாவம் கழுவப்பட்ட பிறகுதான் இந்த சந்தோஷம், சமாதானம், சந்தோஷம். உலகத்துல எந்த துன்பம் போராட்டம் எது வந்தாலும் சமாதானமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். எதுவுமே இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை விட்டு நம்மளை பிரிக்கவே முடியாதுங்க. அவருடைய காருக்குள்ள இப்ப நான் உட்காந்து காரை ஓட்டிட்டு வரேன். எனக்கு எல்லா அதிகாரமும் அவருக்குள்ள இருக்கிறதெல்லாம் எனக்கு கொடுத்துட்டாரு. அந்த அதிகாரத்தை நான் எடுத்து பயன்படுத்தணும். ரட்சிக்கப்பட்ட மக்கள் இந்த அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்துறதில்ல. இந்த ரட்சிக்கப்பட்ட அந்த உரிமையை கொண்டாடுறதில்ல. அப்பாவுக்கு பிதாவுக்கு பிள்ளையா மாற்றப்பட்ட அந்த உரிமையை எடுத்து கொண்டாடுறதில்ல. உரிமை கொண்டாடுறதில்ல. இன்னும் அடிமையாவே இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, பயம். புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டுட்டாங்க. ஆனா பயம், ஐயோ கடவுளுக்கு எப்படி போறது, பயம் பயம். இந்த பயம் ரட்சிக்கப்பட்ட மக்கள், புதிய ஏற்பாட்டு மக்கள், அவங்களுக்குள்ள இந்த பயம் இருக்குது பாரு. இவங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல இருக்கிற சுவாபம் உள்ளவங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவனுக்கு பயப்படுவாங்க இல்லையா, அந்த பயத்தினுடைய சுவாபம் புதிய ஏற்பாட்டு காலத்து மக்களை, ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு இருக்கும். ஆனா நான் நீதிமான், நான் பரிசுத்தமாக்கப்பட்டுட்டேன், நான் புள்ளியா மாறிட்டேன், எனக்கு உரிமை இருக்குது, நான் எழுந்து என் அப்பா கிட்ட போவேன். அவருடைய வேலைக்காரில் ஒருத்தனா நான் புள்ளியா நீங்க சொல்ல காட்டி கூட அவருடைய வேலைக்காரனை ஒருத்தனா என்னை வச்சுக்க சொல்லி எங்கள் அப்பா கிட்ட போய் நான் சொல்லுவேன். அப்பா அவளோடு காத்துங்க, எப்போ போனோம், என்னை விட்டு போயிட்டானே மகன், எப்போ வருவான்னு காத்துங்கிறாரு. தூரத்துலேருந்து வரும்போது மேலேருந்து கீழே இறங்கி ஓடி மகனை கட்டி அணைச்சி முத்தம் இட்டு அவனை கழுவி சுத்தம் பண்ணி புதிய ஆடையினால அவனை மூடி மோதிரம் போட்டு அவனுக்கு பாதரட்சியெல்லாம் அணிவிச்சு ஆடடிச்சு விருந்து கொண்டாடுறாங்க. இது தாங்க தகப்பனுடைய சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை நான் எடுத்துக்கணும், அதில் நான் பங்கு எடுக்கணும், அந்த உரிமையை நான் கொண்டாடணும். அப்பா அந்த உரிமை. ஸோ இதுல இருந்து தாங்க ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம். ரட்சிக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே பரலோகம் போய் சேர்ந்துருவாங்க. ஏன்னா அவங்க இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ள இருக்கிறாங்க. அடுத்த இன்னொரு வீடியோவில் நம்ம எப்படி நம்ம பிதாவுக்கு பிள்ளையா மாற்றப்பட்டோம், அந்த உரிமையெல்லாம் எப்படி வருது, ரத்தத்தை குறித்து நம்ம பேச போறோம். ரத்தத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்றது அடுத்த வீடியோவில் ரத்தத்தை குறித்து, இயேசு கிறிஸ்து ரத்தத்தை குறித்து நம்ம பேச போகிறோம். ஸோ ஆவலா அடுத்த வீடியோ கூட காத்துட்டு இருங்க. இந்த செய்தியை எல்லாருக்கும் சொல்லுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க, சர்ச் மெம்பர்ஸுக்கு சொல்லுங்கள். உங்கள் குடும்ப ப்ரேயரில் நீங்கள் உட்காந்துங்கன்னா
நீங்கள் ரட்சிப்பு என்னன்னு தெரியாதுச்சுல்ல, இப்போ சென்ற வீடியோவை இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரட்சிப்புன்றது என்ன தெரிஞ்சிடும். ரட்சிப்பினால் உண்டாகிற சந்தோஷம் என்னன்னா இப்போ தெரிஞ்சிடும். ஸோ ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறாருங்க, ஆயத்தமாகுங்க. மாரநாதா.